அகரத்தின் அன்பு வணக்கங்கள். மகாபாரதத்தில் குருச்சேத்திர போரின் முடிவில் அசுவத்தாமனால் ஏவப்பட்ட பிரம்மாஸ்திரம் அபிமன்யுவின் மனைவியான உத்தரையின் கருவிலிருந்து சிசுவை அழிக்க நினைத்தபோது அதனை பகவான் கிருஷ்ணர் தடுத்து முறியடித்தார். பிறகு ஒரு சுபலக்கினத்தில் ஓர் ஆண் குழந்தை உத்தரைக்குப் பிறந்தது. அதுவே பரீட்சித்து ஆகும். பகவான் கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டு பிறந்த அந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன் என்று முதலில் பெயர் வைத்தனர். அக்குழந்தை தாயின் கருவில் கண்ட திவ்ய சொரூபி யார் என்று பரீட்சை செய்து கொண்டு இடைவிடாமல் அப்பகவானையே சிந்தித்ததால் விஷ்ணுராதனுக்கு பரீக்ஷித் என்று பெயரானது ஏற்பட்டது. பிறகு பரீக்ஷித் வளர்ந்து திருமண வயதை அடைந்தான். பின்னர் உத்தரனின் பெண்ணாகிய ஈராவதியை மணந்து தர்மநீதி தவறாமல் தன் நாட்டை ஆண்டு வந்தான். அவனுக்கு ஜனமேஜயன் முதலான 4 குமாரர்கள் பிறந்தனர். இந்நிலையில் ஒரு நாள் பரீக்ஷித் மகாராஜா திக்விஜயம் செல்கையில் பாண்டவர்கள் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணனின் பெருமைகளைப் பற்றி மக்கள் பேசுவதைக் கேட்டு மிக்க மகிழ்ச்சியுற்றான். இதனால் பரீக்ஷித்தின் உள்ளத்தில் கிருஷ்ண பக்தி பெருக்கெடுத்தது. பக்தி பரவசமடைந்த அவனின் மனம் ஸ்ரீகிருஷ்ணரையே தியானிக்கத் தொடங்கியது. நாடுகளை பார்வையிட்டு பிறகு மீண்டும் திரும்பி வரும்போது ஒரு பசுவும் ரிஷபமும் சாதுவாக நிற்பதையும் ஒரு முரட்டு மனிதன் அவற்றை அடித்து இம்சிப்பதையும் கண்டான். அதைக் கண்ட பரீக்ஷித் கோபம் கொண்டு அவனை அதட்டி கேட்கலானான். துஷ்டனே, நீ யார்? என் ஆட்சியில் இந்த கொடுமையான செயலை செய்து கொண்டிருக்கிறாயா? இந்த படுபாதக செயலை செய்யும் உனக்கு இப்போதே தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று கூறி அதற்கான தண்டனையை கொடுத்தான். பிறகு ரிஷபத்தை நோக்கி, ஒற்றை காலில் நிற்கும் நீர் எந்த தேவதை? ஒன்று வினவினான். மேலும் அவற்றிடம் உன்னுடைய மற்ற பாதங்களை வெட்டியது யார் என்று கேட்க, அதற்கு அந்த ரிஷபம், துன்பங்களுக்கு காரணம் பல வகையாகச் சொல்லப்படுவதால் அறிவில் சிறந்த பரீக்ஷித் மகாராஜாவே அதனை ஆராய்ந்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்றது. அரசன் சிந்தித்து ரிஷபத்தை நோக்கி, நீர் தரும தேவதை. நீர் சத்தியம், தயை, தவம், ஆச்சாரம் என்னும் 4 பாதங்களுடன் கிருதயுகத்தில் சஞ்சரித்து வந்தீர்கள். ஆனால் தற்போது கர்வம், மதம், பேராசை ஆகிய அம்சங்களினால் 3 கால்களை இழந்துவிட்டீர். சத்தியம் என்னும் ஒரே காலில் இப்போது நிற்கிறீர்கள். அதையும் தற்போது அசத்தியமே உருவான கலிபுருஷன் வெட்ட பார்க்கிறான் என்றார். மேலும் பொறுமையே உருவான பூதேவியே பசுவாக வந்திருக்கிறாள். பரீட்சித்தால் மகிழ்ச்சி அடைந்திருந்த அவள் இப்போது கண்ணீர் மல்கி நிற்கின்றாள் என்று கூறி அருகிலுள்ள வேடதாரியை கொல்ல உடைவாளை கையில் எடுத்தான் பரீட்சித்து. அது கண்ட முரட்டு கலி மனிதன் பரீட்சித்தின் காலில் விழுந்து வணங்கினான். அப்போது பரீட்சித்து, அருச்சுனன் புகழை பாதுகாத்து வரும் நான் என்னை சரணமடைந்தவர்களை கொல்வதில்லை என்றான். மேலும் நீ கலகம், பொய், திருட்டு, கபடம் ஆகிய தீய குணங்கள் நிறைந்தவன். எனவே சத்தியம், தர்மம் நிறைந்த இந்த பிரம்மாவர்த்தத்தில் வசிக்கக்கூடாது என்று கூறினான். மேலும் சில இடங்களை கலி பரீட்சித்திடம் வேண்டிட உடனே அவன் பொய், காமம், மதம், விரோதம், கோபம் ஆகிய 5 இடங்களிலும் சென்று நீ வாழலாம் என்றான். அதனாலேயே இக்காலத்தை, அதாவது இந்த கலிகாலத்தில் இப்படிப்பட்ட கொடுமையான செயல்கள் எல்லாம் நடந்து வருகின்றது. இவ்வாறு கலியை விரட்டிய பிறகு அரசன் தயை, தவம், ஆச்சாரம் ஆகியவற்றை வளர்த்து தர்மதேவதையாகிய ரிஷபத்தின் 3 கால்களையும் வளரச் செய்தார். இவ்வாறு அபிமன்யுவின் புத்திரரான பரீட்சித்து தர்மத்தையும் பூமியையும் நன்றாக பாதுகாத்து புகழுடன் அஸ்தினாபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார். இந்நிலையில் ஒரு சமயம் மன்னன் பரீட்சித்து வேட்டையாடச் சென்றான். காட்டில் நீண்ட தூரம் பயணித்ததால் மன்னன் மிகுந்த களைப்புற்றான். எனவே தன்னுடைய களைப்பு நீங்க அருகிலிருந்த ஆசிரமத்தில் நுழைந்தான். அங்கு மெய்மறந்து தவமியற்றி வந்த சமீகர் என்ற முனிவரைக் கண்டான். பலமுறை அவரை வணங்கி பார்த்தான். ஆனால் அவரின் தியானத்தை அவனால் கலைக்க முடியவில்லை. இதனால் வெறுப்புற்ற மன்னன் கோபமடைந்து, முனிவர் உண்மையில் தியானத்தில்தான் இருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்தது. உடனே அருகில் கிடந்த ஒரு இறந்த பாம்பை வில்லால் எடுத்து அவர் கழுத்தில் போட்டுவிட்டு தன் அரண்மனை நோக்கி சென்று விட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு சமீகர் முனிவரின் மகன் தந்தையின் ஆசிரமத்திற்கு வந்தான். அங்கு தன் தந்தையின் கழுத்தில் ஓர் உயிரற்ற பாம்பு கிடப்பதைக் கண்டு கடுங்கோபமுற்றான். அவனின் கண்கள் சிவந்தது. மறுகணமே கௌசீக நதியில் இறங்கி ஆசமனம் செய்து
தந்தையை அவமதித்த அரசன் இன்றையிலிருந்து 7வது நாளில் என்னால் தூண்டப்பட்ட தக்ஷகன் என்ற கொடிய சர்ப்பம் தீண்டி இறக்க கடவது எனச் சாபமிட்டான். சிறிது நேரத்திற்குப் பிறகு நிஷ்டையிலிருந்து கண் விழித்த சமீக முனிவர் பாம்பை எடுத்து எறிந்துவிட்டு தனது புத்திரன் மூலம் நிகழ்ந்தவற்றையெல்லாம் அறிந்து கொண்டார். முனிவர் தன் மகனை கொண்டாடாமல், அரசர் வந்தபோது உபசரிக்காமல் இருந்ததற்கும் தன் மகன் அவருக்கு இட்ட சாபத்திற்காகவும் மிக்க வருத்தமுற்றார். மன்னனுக்காக வருத்தப்பட்டார். அரசன் செய்த தவறையும் முனிவர் மறந்தும் விட்டார். மறுபுறம் மன்னன் பரீட்சித்து தன் பிழைக்காக வருந்தி தவறு செய்த அவனுக்கு ஏற்படக்கூடிய விபத்தை பற்றியும் அவனது ராஜ்யம் செல்வம் எல்லாம் அழிந்துவிடும் என்றும் எண்ணி வருத்தமுற்றான். அதே நேரம் தான் செய்த தவறுக்கு இப்படிப்பட்ட தண்டனை தேவைதான். இதனால் தனது பாபங்கள் தொலையும் என எண்ணி மகிழ்ச்சியடைந்தான். அவ்வாறு அவன் புறப்படும் நேரத்தில் அத்ரி, வசிஷ்டர், பிருகு, ஆங்கீரசர், பரத்வாஜர், தேவலர், மைத்ரேயர், நாரதர் ஆகிய ரிஷிகள் அங்கு வந்தனர். அவர்களை தக்க வகையில் உபசரித்து கீழ்க்கண்டவாறு கூறினான். தங்கள் தரிசனம் கிடைத்தது என் பாக்கியம். தங்களையும் கங்காதேவியையும் வணங்குகிறேன். தக்ஷகன் என்னை கடிக்கட்டும். முனிவர்களிடம் ஹரிநாம கீர்த்தனை செய்யுமாறும் தனக்கு எப்பிறவியிலும் கிருஷ்ண பக்தி குறையாமல் இருக்க என்னை பிரார்த்தியுங்கள் என்றான். மேலும் தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய பிள்ளையான ஜனமேஜயனிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கையை கரையில் வடக்கு நோக்கி தர்ப்பாசனத்தில் அமர்ந்தான் பரீட்சித். சியாமள வர்ண மேனியுடன் புன்சிரிப்பு தவழ ஸ்ரீமகாவிஷ்ணுவைப் போல் ஒளிரும் சுகபிரம்மத்தை எல்லோரும் எழுந்து வரவேற்று ஆசனத்தில் இருக்கச் செய்தனர். பின்னர் பரீட்சித் அவரை நோக்கி, ஆத்மஸ்வரூபியான அவர் அதீதியாக வந்து அனைவரையும் தூய்மையாக்கி விட்டதாக கூறினான். மரண சமயத்தில் அவர் தரிசனம் கிடைத்தது கிருஷ்ணன் அருளால்தான் என்றான். மேலும் பரீட்சித்து அவரை தனக்கு குருவாக இருந்து அந்த மரணத் தருவாயில் உபதேசம் செய்ய வேண்டினான். மரணத் தருவாயில் இருப்பவன் எதைச் செய்ய வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை ஜபிக்க வேண்டும், யாரை பஜனை செய்து உபாசனை செய்ய வேண்டும் என்றும் செய்யத்தகாதவை பற்றியும் கூறி அருளுக சுகபிரம்மத்தினிடம் வேண்டிக் கொண்டான். மிக்க மகிழ்ச்சி கொண்ட அவரும் பரீட்சித்திற்கு மகிழ்ச்சியுடன் பதில் கூறலானார். பரதகுல சிரேஷ்டனே, மோட்சத்தை விரும்புகிறவன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சரித்திரத்தையே சிரவணம் செய்து அவரது லீலைகளையே காணம் செய்து அவரது நினைவிலேயே ஆழ்ந்திருந்தால் மரண காலத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய நினைவு கட்டாயம் ஏற்படும். இதுவே பிறவி பயன். இது மிக்க இன்பத்தையும் அளிக்கும். இது ஸ்ரீமத் பாகவத புராணம் வேதத்திற்குச் சமமானது. பகவான் விஷ்ணுவிடம் சிறந்த பக்தியுள்ள உமக்கு நான் இதை அளிக்கிறேன். பகவத் சரித்திரத்தில் ஈடுபாடு கொண்டவர்க்கு வெகு விரைவில் விஷ்ணு பகவானிடத்தில் இணையற்ற பக்தி ஏற்படும். இவ்வாறு சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை பரீட்சித்திடம் கூறினார். சாபத்தின்படியே பாம்பரசன் தட்சகன் பரீட்சித்தை 7ஆம் நாளில் கடிக்க பரிசித்து மேலுலகம் செல்கிறான். இதனை கேள்வியுற்ற பரீட்சித்தின் மகன் ஜனமேஜயன் கடுந்துயருற்றான். சிறுவயதிலிருந்தே நற்குணங்களின் இருப்பிடமாக திகழ்ந்த ஜனமேஜயன் மறந்து போய்க்கூட யாருக்கும் எந்த துன்பமும் விளைவித்ததே இல்லை. பரீட்சித்திற்குப் பிறகு ஜனமேஜயன் அரசராக இருந்தார். அவரிடம் அமைச்சர்களாக இருந்த அனுபவசாலிகள் காசி மன்னரான சுவர்ணவர்மா என்பவரின் மகளான வபுஷ்டமை என்பவளை ஜனமேஜயனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அரசாட்சி நன்கு நடந்து கொண்டிருந்தது. அவ்வப்போது ஆலோசனைகள் சொல்லி வந்த அமைச்சர்கள் ஜனமேஜயனின் முன்னோர்களான பாண்டவர்களின் அறச்செயல்களையும் அறப்போராட்டங்களையும் சொல்லி வந்தார்கள். அவ்வாறு சொல்லி வந்த அமைச்சர்கள் ஜனமேஜயனின் தந்தையான பரீட்சித்தை பற்றி சொல்லும்போது ஒரு தகவலை பற்றி சற்று விரிவாகவே சொன்னார்கள். மன்னா, உங்கள் தகப்பனார் முனிகுமாரன் சாபத்தால் பாம்பு தீண்டி மாண்டு போனார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு. உங்கள் தந்தை அந்த பாம்பிடமிருந்து தப்பிப்பதற்காக உயர்வான ஒரு மாளிகையில் தகுந்த பாதுகாப்புகளுடன் இருந்தார். ஆனால் அத்தனையையும் மீறி தட்சகன் எனும் அந்த பாம்பு வஞ்சனையாக உங்கள் தந்தையை கொன்றுவிட்டது என்று சொன்னார்கள். அதனை கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் ஜனமேஜயன், எப்படி, என்ன வஞ்சகமாக எனக் கேட்டார். அமைச்சர்கள் பதில் சொன்னார்கள். அதாவது பரீட்சித்து மன்னர் பாம்பு கடித்து இறக்கப் போகிறார் என்ற தகவல் பரவியது. வேக வேகமாக எங்கே போகிறீர்கள்? அங்கு போய் என்ன செய்யப் போகிறீர்கள் எனக் கேட்டான். பரீட்சித்து மன்னர், தட்சகன் எனும் பாம்பு கடித்து இறக்கப் போகிறாராம். அந்த பாம்பின் விஷத்திலிருந்து மறுபடியும் அவரை உயிருடன் மீட்கப் போகிறேன் நான் என்று பதில் கூறினார் காசியபர். அதை கேட்ட நாகராஜனான தட்சகன் தன் பாம்பு வடிவத்தைக் காட்டி,
ஐயா, நான் தான் அந்த தச்சகன். நான் கடிக்கப் போகிற அந்த அரசனை நீங்கள் எதற்காக காப்பாற்ற விரும்புகிறீர்கள்? என்னால் கடிக்கப்பட்ட அந்த மன்னனை காப்பாற்ற உங்களால் முடியாது. என் சக்தியை பாருங்கள் என்று சொல்லி அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தை கடித்தான் தச்சகன். பெரிய மரம் அதே வினாடியில் சாம்பலானது. காசியபர் அதை கண்டு அசரவில்லை. உடனே தன் மந்திர சக்தியால் அந்த மரத்தை பழையபடியே கப்பும் கிளையுமாக தழைத்து பிழைக்கச் செய்தார். தச்சகன் ஆச்சரியப்படவில்லை, அவசரப்படவில்லை. அமைதியாக கேட்டான். ஐயா, அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் எனக் கேட்டான். நிறைய பொருள் கிடைக்கும் என்றார் காசியபர். அதற்கு தச்சகன் முனிவரே, நீங்கள் அந்த அரசனிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதைவிட அதிகமாக நான் தருகிறேன். அதனை வாங்கிக் கொண்டு வந்த வழியே திரும்பி போய் விடுங்கள் என்று கூறி ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொடுத்தான் தச்சகன். அதை பெற்றுக்கொண்ட காசியபர் வந்த வழியே திரும்பிப் போய்விட்டார். அதன்பின் தச்சகன் மாறுவேடத்தில் போய் உயர்ந்த மாளிகையின் மேல் பரீட்சித்து என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் அவரை விஷத்தால் எரித்து விட்டான். மன்னா, தச்சகனும் காசியபரும் சந்தித்த தகவலை ஏற்கனவே ஒருவன் காய்ந்த விறகுகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஏறியிருந்தான். மரத்தின் மேல் அவன் இருந்தது தச்சகனுக்கும் காசியபருக்கும் தெரியாது. தச்சகன் தன் விஷவேகத்தால் மரத்தை எரித்த போது மரத்தின் மேல் இருந்தவனும் எரிந்து போனான். பிறகு காசியபர் மறுபடியும் மரத்தை பிழைக்கச் செய்த போது மரத்தின் மேல் இருந்து அழிந்தவனும் மறுபடியும் உயிருடன் வந்தான். விறகு எடுப்பதற்காக வந்த அவன் தான் நேருக்கு நேராக பார்த்ததை எங்களிடம் சொன்னான். அதைத்தான் நாங்கள் உங்களிடம் சொன்னோம் மன்னா. மேலே செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள் என்று பரீட்சித் மரணம் பற்றி ஜனமேஜயனிடம் சொல்லி முடித்தார்கள் அமைச்சர்கள். தன் தந்தை வஞ்சகமாக கொல்லப்பட்டார் என்பதை அறிந்த ஜனமேஜயன் கொதித்தார். வஞ்சகமாகச் செயல்பட்ட அந்த தச்சகனை இனிமேல் விட்டு வைக்க மாட்டேன். தச்சகனையும் அவனைச் சேர்ந்த பாம்பு இனத்தையும் முழுவதுமாக அழித்து விடுகிறேன். அதற்கு உண்டான சர்ப்பியாகத்திற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள் என உததரவு பிறப்பித்தான் மன்னன். சர்ப்ப யாகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் விமரிசையாக முறைப்படி நடந்தன. அப்போது யாகசாலையை கட்டுவதற்காக அதற்கான சிற்பி நிலத்தை நன்கு பரிசோதித்து அளந்து யாகசாலையை கட்டி முடித்தார். பெரும் அளவிலான யாக குண்டத்தில் அக்கினி மூட்டப்பட்டு மந்திரங்களைச் சொல்லி யாகத்தை தொடங்கினார்கள். மந்திரங்கள் உருவேற பாம்புகள் எல்லாம் ஒவ்வான்றாக வந்து யாக குண்டத்தில் விழத் தொடங்கின. யாகத்தில் சொல்லப்படும் மந்திரங்களின் சக்தி எந்த மேலும் நீங்கள் யாரும் வருத்தப்படாதீர்கள். நான் இப்போதே போய் மன்னன் ஜனமேஜயனிடம் நல்லவிதமாக பேசி அந்த சர்ப்பயாகத்தை அதிவிரைவாக நிறுத்துகிறேன் என்றார். சொன்னதோடு மட்டுமல்ல, ஆஸ்திகர் உடனே ஜனமேஜயன் யாகம் செய்யும் இடத்திற்குச் சென்றார். ஜனமேஜயனைக் கண்டு இனிமையான வார்த்தைகள் சொல்லி மகிழ்வித்தார். ஜனமேஜயனும் யாகம் செய்யும் வேளையில் உத்தமமான இந்த ரிஷி வந்திருக்கிறார் என்று மகிழ்ந்து ஆஸ்திகரை முறைப்படி வரவேற்ற ஜனமேஜயன், உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பேன், செய்வேன், கேளுங்கள் என்றார். ஆஸ்திகர் உடனே கேட்டார். மன்னா, நீங்கள் நடத்தும் இந்த சர்ப்ப யாகம் உடனே நிறுத்தப்பட வேண்டும். இனிமேல் இதில் பாம்புகள் விழக்கூடாது. இதுவே நான் கேட்கும் வரம் என்றார். ஜனமேஜயன் சற்று யோசித்தார். சுவாமி, தங்கம், வெள்ளி என நீங்கள் வேறு எதை கேட்டாலும் தருகிறேன். நான் நடத்தும் இந்த யாகம் நின்று போகக்கூடாது என வேண்டினார். ஆஸ்திகரோ யாகத்தை நிறுத்தினார். சர்ப்பயாகம் செய்து ஏராளமான பாம்புகளை கொன்ற பாவத்தால் ஜனமேஜயனுக்கு தொழுநோய் உண்டானது. நாளாக தொழுநோய் வளர்ந்ததே தவிர குறையவே இல்லை. ராஜ வைத்தியம் பார்த்தார்கள். வந்த மருத்துவர்கள் பொருள் பெற்று போனார்களே தவிர நோய் போகவில்லை. ஜனமேஜயனுக்கோ தாங்க முடியாத உடல் வலியும் மனவலியும் உண்டாயின. ஒரு கட்டத்தில் வேதனை தாழாத ஜனமேஜயன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் அங்கே தத்தாத்ரேயர் தோன்றி ஜனமேஜயனை தடுத்தார். தற்கொலை செய்து கொள்வது பெரும் பாவம் என விவரித்து மன்னனை பிடித்திருக்கும் நோய் தீர்வதற்கான வழிமுறைகளையும் சொன்னார் தத்தாத்ரேயர். மன்னா, உன் தந்தையையும் அவர் முன்னோர்களையும் கட்டி காப்பாற்றிய கண்ணன் இப்போது உன்னை காப்பாற்றுவதற்காகவே குருவாயூரில் எழுந்தருளி இருக்கிறார். அங்கு போய் குருவாயூரப்பனை வழிபாடு செய். உன்னை பிடித்த இந்த நோய் தானாகவே விலகும் என்று சொன்னார் தத்தாத்ரேயர். மறுகணமே தத்தாத்ரேயரையும் அழைத்துக் கொண்டு குருவாயூர் சென்றார். அங்கேயே 4 மாதங்கள் தங்கி
முறைப்படி வழிபாடுகளைச் செய்தார். தத்தாத்ரேயர் காட்டிய வழிபாட்டு முறைகளை செய்த ஜனமேஜயனுக்கு தொழுநோயானது குணமடைந்தது. பிறகு குருவாயூரப்பனின் திருவருளை பாராட்டிய ஜனமேஜயன் அதன்பின் தத்தாத்ரேயருடன் தன் நாடு திரும்பி நல்ல முறையில் ஆட்சி செய்தார். மேலும் இது போன்ற கோயில் வரலாறுகள், ஆன்மீக கதைகள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.